என்னடி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வாய் என்ன சும்மா இருக்காதா? நம்ம வீட்டு பொண்ணு தப்பே பண்ணிருந்தாலும் அதை அங்க வச்சு பேசலாமா? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிதானமா பேச வேண்டிய விஷயத்த இப்படி 4 பேர் வேடிக்கை பாக்குற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. அறிவுங்கிறது உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? நீ ஒரு பொண்ணு தானே. அத்தை, என்ன நான் பேசினது அசிங்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்போ உங்க பொண்ணு கைய ஒருத்தன் பொது இடத்துல நின்னு புடிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? அதுக்கு இவ இடம் கொடுத்தது உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? அதுக்குன்னு வீட்டுக்கு வந்து விசாரிக்காம இப்படியா கண்டபடி கத்துவ? போனது ஏன் வீட்டு மானம் இல்லடி, நம்ம வீட்டு மானம். அது உனக்கு புரியுதா இல்லையா? அத்தை, மானம் போதுன்னு இப்ப நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களே, இந்த வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்பவே சொன்னேன். படிச்சு முடிச்ச கையோட இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு. கேட்டீங்களா நீங்க? உங்களுக்கு நான் என்ன பேசினாலும் எரிச்சலா மட்டும்தான் இருக்கும். ஆனா உங்க மூத்த மருமக பேசுறா மட்டும் நல்ல குளுகுளும் தான் இருக்கும். நீங்க வினு சொல்றத மட்டும்தான் எல்லாத்தையும் நம்புறீங்க. அதுதான் மிகப்பெரிய தப்பே. அன்னைக்கு இவ படிக்கட்டுக்கிட்ட நின்னு அழுதப்பவே அழுத்தி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையா வந்திருக்காது. ஆரம்பத்துல கிள்ளி எரிஞ்சிருக்கலாம். நீங்க உங்க மூத்த மருமகளை நம்பினீங்க. அது இன்னைக்கு வேர் விட்டு பெரிய மரம் மாதிரி பிரச்சனையா வந்து நிக்குது. இப்ப அதை அறுக்க முடியுமா? வினோவ சொல்லியும் தப்பில்ல. அவ எங்கடா விஷயம் தெரிஞ்சிட்டா ரம்யா வேலைக்கு போக மாட்டா, தனக்கு வருமானம் வராதுன்னு நினைச்சிருப்பா. ஏய், இப்படி செய்யற தப்பையெல்லாம் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில என்ன குத்தம் சொன்னீங்கன்னா? இங்க பாருங்க, இப்பவாவது நான் சொல்றதை கேளுங்க. இனிமேலாவது இவள வேலைக்கு அனுப்பாம விஷயத்த காதும் வச்ச மாதிரி மூடி மறைச்சிட்டு ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கற வழிய பாருங்க. இல்லன்னா அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தான். போதும் நிறுத்து கனகா. வாய் இருக்கிற என்ன வேணாலும் பேசிட்டு இருக்காத. நாங்க இங்க எதையும் மூடி மறைக்கல. அவருக்கு ரம்யா மேல இஷ்டம் தான். ஆனா ரம்யா அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்கல. அவளுக்கு இதுல எந்த விருப்பமும் இல்ல. இத அவளும் சொன்னா நானும் நம்புறேன். ஏன்னா ரம்யா ஏன் வளர்ப்பு. அவ ஒரு நாளும் தப்பெல்லாம் பண்ண மாட்டான். இவ சொல்லியெல்லாம் அந்த பையன் ஹோட்டலுக்கு வந்திருக்க மாட்டான். நீதான் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிட்டு இருக்க. அத அள்ள நினைச்சாலும் அள்ள முடியுமா? நம்ம வீட்டு பொண்ண நாம தான் முதல்ல நம்பணும். அதை விட்டுட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத நீ. உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. இவள சம்பளத்துக்காக எல்லாம் வேலைக்கு அனுப்பல. அது உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவ இப்ப வேலைக்கு போலனா இவ மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி ஆயிடும். அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். ரம்யா கண்டிப்பா வேலைக்கு போவா. அவ மேல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவ ஏன் பொண்ணு, அவ தப்பு பண்ண மாட்டா. தப்பு நடக்கிறதுக்கும் இடம் கொடுக்க மாட்டா. நீயா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு தேவையில்லாம அசிங்கப்பட்டு இருக்காத. நல்ல நியாயமா பேசுற மாதிரி நடிக்கிற. ஆனா உங்க யாருக்கும் ஏன் பேச்சுல இருக்கிற நியாயம் கண்ணுக்கு தெரியாது. இங்க பாருங்க, இப்போ இப்ப இப்ப எழுதி வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை ஒரு நாள் பூதாகரமா வெடிச்சு இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நான் பார்க்க தானே போறேன். அன்னைக்கு நான் பேசிக்கிறேன். ஆனா இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு இருக்கவங்க எல்லாருக்கும் போங்க. அத்தை, அவ இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு நீங்க நம்ம பொண்ண தப்பா நினைக்காதீங்க. அவளை நான் வளர்த்திருந்தா கூட தப்பா நினைச்சிருப்பேன்மா. ஆனா அவ உன் வளர்ப்புடா. எப்படி நான் அவளை தப்பா நினைப்பேன்? இவெல்லாம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. அது நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ரம்யா, நான் உன்னை நம்புறேன் ரம்யா.